காலையில் இஞ்சி, நடுப்பகல் சுக்கு, மாலையில் கடுக்கா, மண்டலம் உள்ள கோலூண்டி நடக்கும் கிழவனும் கோலை வீசி நிமிர்ந்து நடப்பான். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது. தோல் நல்லா சீவிட்டுக்கிறேன், சுத்தம் பண்ணிட்டுக்கிறேன். சிறு சிறு அரையணும். நல்லா சிறு சிறுசாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதை நம்ம தேனில் ஊற வைக்கணும். தேனில் ஊற வச்சுக்கிறேன். ஒரு மண்டலம் ஊற வச்சுக்கிறேன். மண்டலம் என்றால் 48 நாட்கள் ஊற வச்சுருக்கிறேன் தேன். அடுத்தது நம்ம சுக்கு. இந்த சுக்கை வந்து சூரணை பண்ணணும், பொடி பண்ணணும். பொடி பண்ணுறது எப்படி அடுத்தது கடுக்கா. இந்த கடுக்காய் கொட்டையில் விஷம்னு சொல்லுவாங்க, இஞ்சியில் தோலில் விஷம்னு சொல்லுவாங்க, கடுக்காயில் விதை அதில் விஷம் இருக்காங்க. அதை நீக்கிறது எப்படின்னு பார்த்துன்னுக்கிறீங்க. கடுக்காவை இந்த மாதிரி இடிச்சுட்டு அதில் இருக்கிற கொட்டையை வெளியே எடுத்துடணும். தோல் எடுத்துருக்கிறேன், கொட்டையை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி தேனில் ஊற வச்சது, சுக்கு சூரணம், கடுக்கா சூரணம். காலையில் இஞ்சி ரொம்ப கோல்டு, அதுக்கு தேனில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு மண்டலமாக. இத்த காலையில் வெறும் வயிற்றில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நம்ம சாப்பிட்டுன்னு வரணும். நெக்ஸ்ட்டு சுக்கு, மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே சுக்கு, 1 ஸ்பூன் சுக்கு தூள் எடுத்து இந்த சூரணத்தை எடுத்து இதில் நெய்யில் கலந்து மதிய வேலையில் சாப்பிட்டுன்னு வரணும். மாலை கடுக்கா பவுடர். இந்த கடுக்கா பவுடர் வந்து ஒரு 5லேருந்து 6 மணி மட்டும். இது டெய்லி 48 நாள் சாப்பிட்டுன்னு வந்தால் கோலூண்டி நடக்கும் கிழவனும் கோலை வீசி நிமிர்ந்து நடப்பான் என்ற பழமொழி. இதை நாம் கண்டிப்பாக இப்படி செய்து சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ரொம்ப வலிமையாக இருக்கும், நோயற்ற வாழ்வு வாழலாம். இதுதான் காலையில் இஞ்சி, நடுப்பகல் சுக்கு, மாலையில் கடுக்கா, மண்டலம் உள்ள கோலூண்டி நடக்கும் கிழவனும் கோலை வீசி நிமிர்ந்து நடப்பான் என்ற சொற்களுக்கு ஏற்ப இதை நான் காமிச்சிக்கிறேன். இதை நீங்களும் சாப்பிட்டு 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க.